வெல்கம் டு மஹி கிச்சன் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, சிம்பிளான ஒரு வாழைக்காய் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் 1, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 5-6 பூண்டு பல் தோல் உரிக்காத எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இந்த இடத்த மட்டும் சீவி எடுத்துக்கோங்க. எடுத்து போட்டுக்கலாம் ஒரு பவுலில். மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். இது கையால் நல்லா பெசரி எடுத்துக்குங்க. இப்போ வாழைக்காய் மசாலா எல்லாம் போட்டு நல்லா கிளறி வச்சாச்சு. இப்போ அதுக்கப்புறம் இந்த பூண்டு சோம்பையும் நல்லா இடித்து அதில் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி இருந்தால் போதும். இதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நான் தோசைக்கல் வச்சு தான் செய்ய போகிறேன். நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் வாங்க. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கணுங்க, இல்லைன்னா அடிப்பத்திரும் உங்களுக்கு. அதனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம ஊற்றிக்கலாம். வாழைக்காவை ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கலாம் நம்ம. இப்போ வாழைக்காவை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது ஒரு 2-3 டைம் திருப்பி போட்டே இருக்கணும். அப்போ தான் வாழைக்காய் நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக நமக்கு நல்லா வாழைக்காய் வறுவல் கிடைக்கும். இப்போ நல்லா வெந்துடுச்சு, நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்க வாழைக்காயும் தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் ட்ரை ஆகும்போது ஆயில் அது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த வாழைக்காய் தயிர் சாப்பாட்டுக்கு, லெமன் சாப்பாட்டுக்கு, ரசம் சாப்பாட்டுக்கெலாம் ரொம்ப சுவையாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வாழைக்காய் வறுவலை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.